அதுக்கு முன்பாக நம்ம மத்தியில இந்தியால இருந்து எங்க அப்பா தான், அதனால நான் அப்பான்னு சொல்லிக்கிறேன். லைன்ல இருக்காங்க. அங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பேர் அப்பா பேர் சுதாமணி. லைன்ல இருக்காங்க. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். சோத்ரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்டார்ட் பண்ணுங்க. சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவானே பரிசுத்தவாட்டியே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகம் நம் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக நாட்கள் நாம் ஆசீர்வாதமான வசனங்களை கேட்டு கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிப்பார், அப்படி ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவார் என்று நம்ம ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில கர்த்தர் இந்த நாளில என்ன பேசுகிறார் என்பதை நாம் கேட்கலாம். முதலாவது நாம் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, எங்களை சிருஷ்டித்தவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை இம்மட்டுமாய் பாதுகாப்பாய் நடத்துகிறவரே, எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாத்து, எங்களை பராமரித்து, எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை வாழ வைக்கும் ஆண்டவரே, இந்த வேலையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். என் தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, வசனத்தை கேட்க வேண்டும், வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும், வசனத்தை நேசிக்க வேண்டும், வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்று உமக்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை என் தேவன் இந்த கால வேளையில நீர் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எங்க இருந்தாலும் கர்த்தாவே, உலகம் முழுமைக்கும் நீர்தான் ஒரே ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் இந்த வேலையில கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, என்ன செய்தியை என் தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்க நீர் காத்து கொண்டிருக்கிறீரோ அதை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறொரு தேவன் யார் ஆண்டவரே? உலகம் முழுதும் ஆண்டவரை ஆளுகிற ஆண்டவர் பிரபு ஆகி உண்மை ஆண்டவர் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். செலுத்த வேண்டிய துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இந்த கால வேலையை எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உமக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் போகட்டும். எங்களை கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவருடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமாதானம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே செழுமையாய், சந்தோஷமாய், ஆண்டவரை சுகமாய், ஆண்டவரை ஆசீர்வாதமாய் மாற வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சோத்திரிக்கிறோம். இப்படி கிருபை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். என் தேவன் எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய ஆவினால் நிரப்புங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களிலே இடைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். இப்படி கிருபை தாங்கி நடத்தட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட இன்ப நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நான் ஒரு பாடலை பாடலாம். எல்லோருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், ஆனா உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஆனாலும் பாடலாம். பரிசுத்த ஜீவியமே, கர்த்தர் விரும்பும் அலங்காரமே, மணவாளன் இயேசுவின் மணவாட்டி சபையின் மகிமை அலங்காரமே, மணவாளன் இயேசுவின் மணவாட்டி சபையின் மகிமை அலங்காரமே, பரிசுத்த ஜீவியமே, கரைத்திரையற்றதுமா கற்புள்ள பரிசுத்த கண்ணியரா, கரைத்திரையற்றதுமா பரிசுத்த கண்ணியரா, காத்திருக்கும் சபைக்காக கர்த்தர் இயேசு வருகிறாரே, காத்திருக்கும் சபைக்காக கர்த்தர் இயேசு வருகிறாரே, பரிசுத்த ஜீவியமே, கர்த்தர் விரும்பும் அலங்காரமே, மணவாளன் இயேசுவின் மணவாட்டி சபையின் மகிமை அலங்காரமே, பரிசுத்த ஜீவியமே, பூரம்பான அலங்காரம் கர்த்தரை மகிமை படுத்திடாதே,
கூரம்பான அலங்காரம். கர்த்தரை மகிமைப்படுத்திடாதே, அழியா சாந்தம் அமைதலுமே அதிக விலையேற பெற்றதுவே. அழியா சாந்தம் அமைதலுமே அதிக விலையேற பெற்றதுவே. பரிசுத்த ஜீவியமே கர்த்தர் விரும்பும் அலங்காரமே. மணவாளன் இயேசுவின் மணவாட்டி சபையின் மகிமை அலங்காரமே. மணவாளன் இயேசுவின் மணவாட்டி சபையின் மகிமை அலங்காரமே. பரிசுத்த ஜீவியமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்திலே வசனத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு இடைப்படும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனித்து கேட்கும் போது கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு தெளிவான ஆசீர்வாதமான எல்லா விதமான கிருபையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்தின்படி விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். இங்க 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மாம்சத்துக்குரிய காரியம், இன்னொன்று ஆவிக்குரிய காரியம். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்திற்கென்று அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே அவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்பதுதான் கேள்வி. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு இடைப்படும் போது உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்துல நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த வேளையில நான் மாம்சத்தின்படி விதைக்கிறேனா அல்லது ஆவியின்படி விதைக்கிறேனா? என்னுடைய விதை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் எதை விதைக்கிறேன், நான் எதை அறுக்க போகிறேன் என்பது இந்த கால வேளையில ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் உறவாடுகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே தேவ ஆவியானவர் நீர் நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் என்று இன்று இந்த கால வேளையில நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். பலவீனப்படுத்துகிற நம் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட விடாமல் தடுப்பது எது என்பதை நாம் நினைக்கணும். எதனால நாம் இளைப்படையறோம்? நம்முடைய வாழ்க்கையில ஏன் இளைப்பாறுதல் வருகிறது? ஏன் பலவீனம் வருகிறது? ஆவிக்குரிய ஓட்டம் ஏன் தடைப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து இந்த கால வேளையில தேவ சமூகத்துல நாம் தேவனுடைய கிருபைக்கு காத்திருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட எல்லாவற்றையும் தெளிவாய் வெளிப்படுத்துவார். நமக்கு உலகத்தோடு சபைக்கு பாடுகள் உண்டு. இப்படிதான் வாழ வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு பாடுகள் அதிகம். பாடுகளை சகித்தா நம்ம ஆளுகை செய்வோம். அப்போ பாடு இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, எப்பவுமே ஆசீர்வாதம் இல்லை. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அநேகரை பலவீனப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே இந்த கால வேளையில நாம் எதை விதைக்கிறோம்? நாம் ஆவிக்குரிய காரியங்களை விதைக்கிறோமா, மாம்சத்துக்குரிய காரியங்களை விதைக்கிறோமா என்று நாம் தீர்மானித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எது நமக்கு தகுதியோ அதை நாம் விதைத்து அதன் மூலமாய் நாம் அறுவடை செய்யும் போது கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். கர்த்தருடைய வேத வசனத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அங்க யோசுவா மரித்தான். இஸ்ரேல் ஜனங்கள் நாம் கானானுக்கு எப்படி போவது என்று திகைத்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யூதா புறப்பட கடவன் என்று. யூதா தன்னுடைய சகோதரனாகிய அந்த அவன் சகோதரனை கூட்டிக் கொண்டு அவன் என்ன பண்றான், கானானுக்கு போறதுக்கு போறான். அங்க அந்த கானான் தேசத்தில் அப்பொழுது ராஜாவாய் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த மனுஷன் அகித்த
அதோனி பேசேக் என்பவன் அங்க ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனோடு கூட ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தத்துல அதோனி பேசேக் தேவ ஜனங்களோடு, அந்த இஸ்ரேல் ஜனங்களிடத்துல அவன் மண்டியிடுகிறான். அவன் சரணடைகிறான். உடனே அவனை கைது செய்து அவனை சிறையில் வைத்து விட்டு என்ன செய்கிறார்கள் என்றால், அவனுடைய கை கால் பெரு விரல்கள் கட்ட விரல வெட்டிடுறாங்க. அந்த நேரத்துல அவன் என்ன சொல்றான், நான் என்ன செய்தோனோ அதை எனக்கு செய்தார்கள் அப்படின்னு சொல்றான் அந்த அதோனி பேசேக். என்னன்னா, அவன் அரசாளுகிற அந்த நாட்கள்ல அவன் 70 ராஜாக்களுடைய கை கால் விரல்களை தரித்தான், வெட்டிட்டான். அத நினைச்சு நான் எதை விதைச்சனோ அதை இப்ப நான் அறுக்கிறேன் என்ற அந்த சத்தியத்தை அவன் அங்க வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அதோனி பேசேக் அவன் செய்ததை, அந்த உணர்வை அவனுக்கு கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்கிறார். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதோனி பேசேக் மாத்திரமல்ல, இந்த பூமியில நாமும் கூட இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் என்ன செய்தோம் என்று நாம் பார்க்கணும். அதை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை நான் இந்த தப்பை பண்ணிட்டேன்னு ஒப்பு கொடுக்கணும். உடனே தேவன் கட்டாயம் மன்னிக்கிறதுக்கு அவர் தயவு பெருத்தவர். எனவே தேவ சமூகத்துல நாம் மன்னித்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த அதோனி பேசேக் உணர்வு அவனுக்கு வந்தது. நம்ம தப்பு பண்ணோம், நம்ம 70 ராஜாக்களுடைய கை கால் பெருவிரல் கட்ட விரல நம்ம வெட்டணும், இன்னைக்கு நம்ம கட்ட விரல இவங்க வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைச்சிடுறான். தேவ சமூகத்துல வந்திருக்க பரிசுத்தவாட்டி, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு இடைப்படுறது என்னன்னா, கொலோசியர் 1 அதிகாரம் 23 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 28 வசனத்தை வாசிக்கும் போது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு இப்படியாய் சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய கர்த்தர் அவருக்கு நியமித்த ஓட்டம் இதுதான். இந்த பூமியில எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனா நிறுத்தணும், அதான் அவர் வேலை. அதுக்காக என்ன பண்றாரு அவரு, அதை நாங்கள் அறிந்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம், வேத வசனத்தை போதிக்கிறோம். இந்த வேலையை ஒழுங்கா கர்த்தருக்கென்று வந்த ஒவ்வொரு பரிசுத்தவானும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒழுங்கா செய்தாலே இந்த தேசம் சீர்படும், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனா என்னைக்கு யார் செய்யறா? எல்லாம் பணத்துக்காக ஊழியம் செய்கிற ஒரு ஓட்டம் இன்னைக்கு பூமியில அதிகரித்து கொண்டிருக்கிறதுனால ஊழியக்காரர்கள் தங்களை முழுமையா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கறது இல்லை. பணத்துக்காகவே அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்யறதுனால கண்டித்து உணர்த்துகிற ஒரு காரியம் அங்க வரவில்லை. எல்லாமே மாயாவே காணப்படுகிறது. எனவே கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மாசற்ற சபைக்காக தான் கர்த்தர் வரப்போறார், மணவாளன் வரப்போறார். அப்படி வரப்போகிற மணவாளனுக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதுதான் ஊழியக்காரர்களுடைய வேலை. ஆனா மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற அந்த வேலையை ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொருவரும் சரியா தேவ சித்தத்தின்படி செய்கிறார்களா என்றால் அது அநேக இடங்களிலே அது சந்தேகத்துக்குரிய காரியங்களாய் காணப்படுகிறது. ஏனென்றால் வசனத்தை கண்டிப்பா சொன்னா அங்க ஜனங்க இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களே தவிர சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க பிரசங்கிக்க ஒருவரும் முன் வர்றது இல்லை. ஏன்னா தேவ சமூகத்துல அவர்களுடைய வாழ்க்கை அப்படியாய் காணப்படுகிறது. எனவே இந்த கால வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவாட்டியே நான் என்ன சொல்லுகிறேன்னா, சீழ்பிதுக்கப்படணும். அது உள்ள இருக்கிற வரைக்கும் குடைச்சல் தான், அது உள்ள இருக்கிற வரைக்கும் வேதனை தான், துக்கம் தான். பாவம் நமக்குள்ள குடிக்கொண்டிருக்கும் போது அந்த பாவம் நம்ம ஒருபோதும் என்ன பண்ணாது, கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்க வைக்காது. இது கூட தப்பா, இப்படி செய்தா கூட தப்பா,
இது சரிதானே அப்படின்ற எண்ணம் தான் வருமே தவிர அது மேற்கொண்டு யாரும் சிந்திக்கிறது இல்லை. எனவே இந்த கால வேளையில தேவ சமூகத்துல நாம் என்ன சொல்லணும்னா, நீ எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமான்னு பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் வசனம் ஆதியாகமம் 18:25 என்ன சொல்லுதுன்னா, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரா என்று சொல்றார். சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரா என்று கர்த்தர் சொல்றதுனால அவர் என்னைக்கு இருந்தாலும் அவர் நீதி செய்வார். பாவங்களை மன்னிக்கிறார். ஆனா பாவங்களை மன்னித்து அவர் மறந்து விடுகிறவர் அல்ல, அந்த பாவங்களை அவர் நினையாது இருக்கிறார், அவ்வளவுதான். அதனால நம்ம எப்போ வேணாலும் பாவம் செய்து அப்பப்போ மன்னிப்பு கேட்கலான்றது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. அதனால இந்த தேவ சமூகத்துல இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற இந்த வேத வசனங்களை நீ கேட்டு கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது ஒவ்வொன்றிலுமே. சங்கீதம் 50:6 தேவனே நியாயாதிபதி, எரேமியா 11:20 சோதித்து அறிகிற நியாயாதிபதியே என்று கேட்கிறார். சங்கீதம் 94:2 பூமியின் நியாயாதிபதியே என்று கேட்கிறார். சங்கீதம் 7:11 தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. லூக்கா 18:7 அநீதியுள்ள நியாயாதிபதி, சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:8 நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் போது தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்ற உணர்வோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, வரப்போகிற மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நாம் இந்த பூமியில வாழ கர்த்தருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை விட்டு நாம் எந்த விதத்திலும் நம்ம என்ன பண்ண முடியாது, கர்த்தரை விட்டு தூரம் போக முடியவே முடியாது. அநேக உபத்திரங்கள் உண்டு. உபத்திரத்தின் வழியாதான் தேவனுடைய ராஜ்யம். அதை மறக்கவே கூடாது. எனவே இந்த வசனம் நான் சொன்னதுபடி கலாத்தியர் 6:7-8 சொன்னபடி நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். மாம்சத்திற்கென்று நம்ம விதைத்தா மாம்சத்துக்குரியவைகளை அறுப்போம், ஆவிக்குரியவைகளை நாம் விதைத்தா ஆவிக்குரியவைகளை நாம் அறுப்போம். எனவே தேவ சமூகத்துல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றா 5 விதமான காரியங்களை சொல்லுகிறார். விதைக்காதத சில நேரத்தில் நம்ம அறுக்கிறோம், அனுபவிக்கிறோம். அது எப்படி? வீடு நம்ம கட்டல, ஆனா நம்ம தாய் தகவன்மா நமக்கு கட்டி வைக்கிறாங்க, அதை நம்ம அனுபவிக்கிறோம். அது நம்ம விதைக்காதது. படிப்பு நம்முடைய பெற்றோர் நமக்கு கொடுத்தது, ஆனா பெற்றோர் கொடுத்த படிப்பு நிமித்தமா நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம அனுபவிக்கிறோம். அதாவது விதைக்காததை அறுக்கிறோம், அனுபவிக்கிறோம். தேவ சமூகத்தில் உபாகமும் 6:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தர் நமக்கு கொடுப்பதை நாம் அனுபவிக்கும் போது கர்த்தரை நம்ம மறக்க கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். எனவே நான் விதைக்காததை நாம் அறுக்கிறோம். 1. 2வது என்னன்னா, எதை விதைத்தோமோ அதையே அறுக்கிறோம். 2வது காரியம், எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்கிறோம். நம்ம எப்படி அறுக்கிறோம்? கர்த்தர் தாவீது ஆடுகளின் பின்னே திரிந்து கொண்டிருந்தவன் தான். அவனை ராஜாவை ஆக்கினார், அவனுக்கு பெரிய அங்கீகாரம் கொடுத்தார், அவனுடைய சகோதரர்களின் மேலாக அவனை உயர்த்தினார். ஆனா இங்க தேவ சமூகத்துல அவன் என்ன பண்றான்? செய்யக்கூடாத ஒரு தப்பை செய்யறான். எதை செய்யறான்? தேவ சமூகத்துல அவன் உத்தமா தான் இருக்க வேண்டியவன் தான், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன் தான். ஆனா எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்கிறோம் என்ற வசனத்தின்படி அவன் என்ன பண்ணான்? உரியா அவனுடைய மனைவிய அவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டு பாவம் செய்யறான். தீர்க்கதரிசியால உணர்த்தப்பட்டு அவன் என்ன பண்றான்? பின்னாட்கள்ல அத தேவ சமூகத்துல அவன் என்ன பண்றான்? அந்த அந்த அங்க ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் எதை விதைச்சானோ அதை அவன் அறுக்கிற காரியம் வந்தது. அன்னைக்கு தீர்க்கதரிசி சொன்னான், இன்னைக்கு நீ இத
பகல்ல செய்யுது, இப்ப இரவுல செய்துட்ட, ஆனா பட்டம் பகல்ல உன் மகன் அத என்ன பண்ணுவான், வெளிப்படையா செய்வான் அப்படின்னு சொன்னபடி அவனுடைய மறுவனையாட்டி இடத்துல அவனுடைய மகன் பிரவேசித்து அங்க தீட்டுப்படுத்துகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதை உணர்ந்த தாவீது தான் 51ஆம் சங்கீதத்தை எழுதி தேவ சமூகத்துல தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை என்று கண்ணீரோடு ஜெபித்து ஆசீர்வாதத்தை மறுபடியுமாய் அவன் திரும்ப பெற்றுக்கொள்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இங்க என்ன சொன்னா, எதை விதைத்தோமோ அதையே அறுப்போம் என்ற வசனத்தின்படி பத்செபாலை அடைந்ததை விட அவளுடைய கணவனை அவன் கொன்றான். அதனால அவனுடைய மகனே அப்சலோம் அவனே தாவீதுடைய மறுமனையாட்டியத்துல பிரவேசிக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க எதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்னா, நம்ம எதை விதைச்சோமோ அதை அறுக்கிறோம். இதனால தேவ சமூகத்துல நம் ஒவ்வொருவரும் எவ்வளவு ஜாக்கிரதையா வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும் என்பதை தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். அதன்படி நம்ம ஜீவிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதே போல மூன்றாவதாக, இப்பொழுது விதைத்ததை பின்னாட்களில் நம்ம அறுக்கிறோம். இப்ப நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒண்ணு செய்திடுறோம். ஆனா பின்னால அது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அது பெரிய கஷ்டமா, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு இடரலா அது மாறி விடுகிறதை அநேக குடும்பங்களில நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அதனால இன்னைக்கு நடுற அதை ஒரு நாள் அதை நான் அனுபவிக்கிற ஒரு கஷ்டங்கள் வரும். எனவே தேவ சமூகத்துல இப்பொழுது விதைப்பதை பின் நாட்களில் அறுக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நான்காவதா, கொஞ்சம் விதைத்து அதிகமா அறுக்கிறோம். ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறோம், ஆனா ஒரு பெரிய கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிற ஒரு நிலைமை நமக்கு ஏற்படுது. நேரத்துல கொஞ்சம் தான், ஆனா பின்னால அதை என்ன பண்றோம், அதிகமா நம்ம கஷ்டப்படுற நிலைமை வருது. அதாவது மத்திய 13:23 சொல்லப்பட்டபடி என்ன சொல்லுது, 30, 60, 100 அது பலன் கொடுக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். கொஞ்சம் விதைக்கிறோம், அதிகமா நம்ம அறுக்கிறோம். அது போல கொஞ்சம் தீமை செய்து அதிக தீமைகளை நாம் அறுக்கிற ஒரு காலமா இது இருக்கிறதுனால நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு எப்படி பயப்படணும்ன்றத நம்ம முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணணும். எனவே தேவ சமூகத்துல வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்துல உங்களை முழுமையா ஒப்பு கொடுங்க. நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுக்கணும். கண்டித்து உணர்த்துகிற போதனைகள், ஊழியங்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. எல்லாம் ஆசீர்வாதங்களை சொல்லி கொண்டு போகிற ஒரு காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே அடுத்தது 5ஆவதாக, நாம் விதைத்த அளவின்படியே நாம் அறுப்போம். அது எப்படி? 2 கொரிந்தியர் 9:6 சொல்லப்பட்டபடி, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது. எனவே தேவ சமூகத்துல கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும் போது நாம் முழுமையா ஒப்பு கொடுத்து நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி நாம் செய்யும் போதுதான் கர்த்தர் நம் பேரில் அவர் மனமகிழ்ச்சியா இருப்பார். அதனால ஒவ்வொரு காரியத்தை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியத நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். எனவே வேத வசனங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் மனப்பூர்வமாய் நாம் கர்த்தருக்கு கொடுத்தால் சம்பூர்ணமாய் நாம் அறுக்கிறோம். கர்த்தருக்கு கொடுத்து குறைப்பட்டு போனவங்க ஒருத்தரும் கிடையாது. அதனால தேவ சமூகத்துல நம்ம ஒவ்வொருவரும் அப்படிதான் ஜீவிக்கணும். நாம எந்த தப்பு பண்ணாலும் அது பின்னால நமக்கு அது ஒரு பாடமா அமைஞ்சு போகுது. அதனால எதை விதைச்சோமோ அதையே நாம் அறுப்போம் என்ற சத்தியத்தின்படி இங்கே எஸ்ருடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆமான் என்ன பண்றாரு, அவன் ஒரு அதிபதி, ராஜாவுக்கு கீழே இருக்கிற முக்கியமான அதிபதி. அவன் மொர்தெக்காய், அவன் யூதன், மொர்தெக்காய் விரோதமா அவன் எப்படியாவது அவனையும் அவனுடைய ஜனங்களாகிய யூத ஜனத்தையும் அழிக்கணும்னு பிளான் பண்ணி மொர்தெக்காய்க்கு ஒரு தூக்கு மரத்தை அவன் செய்யறான்.
ஆனா அந்த தூக்கு மரத்துல மொர்தெகாயே தூக்கப்படுகிறதை நாம் எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எனவே எதை விதைக்கிறோமோ அதை கட்டாயம் இந்த பூமியில இருக்கிறதுக்குள்ள நம்ம அறுத்துட்டு தான் போகணும். எதை பாவம் செய்தாலும் எந்த தப்பு பண்ணாலும் அது அந்த தண்டனை இந்த பூமியில நான் அனுபவித்து தான் தீரணும். எனவே பரிசுத்தவாட்டி இந்த கால வேளையில கர்த்தர் உனக்கு என்ன உணர்த்துகிறாரோ அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய கிருபைக்கு உன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக அவர் வைக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 2:15-16 வசனத்தில் நம்ம வாசோம்னா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் நான் என்ன பண்ண முடியாது? அன்பு கூற முடியாது. ஏன்? நம்ம உலகத்தோடு உலகமா வாழ்ந்தோம்னா கர்த்தர் நம்ம கூட வரமாட்டார். நான் உலகத்துக்குரியவனா நான் கர்த்தருக்குரியவனான்னு முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணணும். உலகம்தான், அது கட்டாயமா நம்ம தீட்டு தான் படுத்தும். அதனால உலகத்துக்குரிய காரியங்கள் ஒன்றும் நம்ம மேற்கொள்ளாதபடி நம்ம பாதுகாத்து கொள்ளணும்னா ஒரே வழி கர்த்தருடைய வசனம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வசனத்தை மட்டும் நேசித்து அவருக்கு முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் அவர் ஒருபோதும் நம்ம கீழே போட மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை. அது ஒரு யுத்த களம். அடி கொடுப்போம், அடி வாங்குவோம், ரெண்டும் இருக்கும். அதனால இன்னைக்கு இந்த வசனங்களை, இப்ப சொல்லப்பட்ட இந்த வசனங்களை நீங்க தியானம் பண்ணி தேவ சமூகத்துல, ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட பலவீனம் என்னிடத்துல காணப்படுகிறது, நான் எப்படி இருக்கிறேன், என் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இந்த கால வேளையில என்னை முழுமையா உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னிடத்துல காணப்படுமே, ஆனால் அதை எல்லாவற்றையும் எடுத்து உமக்கு பிரியமான காரியங்களில் என்னை நடத்தி இன்னும் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே கர்த்தாவுடைய வசனத்தின்படி ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆண்டவரே தடுக்கிற பலவீனங்கள், எந்த பலவீனமா இருந்தாலும் எந்த தடையா இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி நான் கர்த்தருடையவன் என்று நான் ஆண்டவரே அறிக்கை பண்ணுகிறேன். நான் மோசம் போகாதபடிக்கு ஆவிக்குரிய காரியங்களை நான் விதைத்து ஆவிக்குரிய நித்திய ஜீவனை அறுக்க என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து கர்த்தர் இந்த கால வேளையில உங்களுக்கு உபதேசமாய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நேசித்து கர்த்தருடைய காரியங்களை இன்னும் அதிகப்படியாய் நம்முடைய எண்ணங்களை வைத்து கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவர் என்ற பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஜீவிப்புமையானால் நம்ம எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த நாமும் மகிமைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஐயா. என் தேவன் நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், எங்களை ஆளுகிறவர். உங்களுடைய நாமம் பரிசுத்தம் அடட்ட ஆண்டவரே. ஓ ரீஷந்தரல பாக்கராதினமா ஹாலே லூயா ரபா தினமல ஷக்கரவதினமா ஹாலே லூயா. சோத்ரம் 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 சோத்ரம். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த கால வேளையில கர்த்தாவே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு சிறு தவறு நடந்திருந்தாலும் கர்த்தாவே அதை தேவ சமூகத்துல தாவீது எப்படி அறிக்கை பண்ணி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்டாரோ அப்படியே ஆண்டவர் இந்த கால வேளையில அறிக்கை பண்ணி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே ஆவிக்குரிய காரியங்களை விதைத்து ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் உற்சாகமாய் தேவனுக்கு பயந்து நடக்க என் தேவன் கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். கண்டித்து ஆண்டவரை போதிக்கிற ஒவ்வொரு வேத வசனங்களும் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும், எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். எங்க நாங்க தவறு செய்திருந்தாலும் அந்த தவறு எங்களை விட்டு நீங்க போகட்டும். உலகத்தினுடைய காரியங்களில் நாங்கள் ஒருபோதும் நாட்டம் செலுத்தாதபடி கர்த்தாவே ஆவிக்குரிய காரியங்களிலே நாங்கள் அதிகப்படியாய் ஆண்டவரை நாட்டம் செலுத்த தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, உலகத்துக்கு உரியவர்களாய் நாங்கள் இல்லாதபடி நாங்கள் தேவனுக்கு உரியவர்களாய் இந்த பூமியில வாழ உதவி செய்யும். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அருமை சகோதர சகோதரிகளுக்கு என் தேவன் ஆண்டவரின் போதுமானவராய் இருந்து ஆண்டவரே நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபையினால் மூடி மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஆண்டவரை போதிய கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரை ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் வந்திருக்க ஒவ்வொரு சகோதரியோடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருந்து காப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பிரைஸ். Praise the Lord. Thank you பா. கர்த்தர் தாமே இந்த ஒவ்வொரு வசனங்களின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வசனத்தின்படி கூட மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். 2 கொரிந்தியர்ல பார்த்தோம், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விஜி சிஸ்டர். Praise the Lord. 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 Thank the good Lord for blessing the Tamil prayer line. Sister Angel, thank you for leading. And Sister Angel's daddy was the one giving the message, Pastor Singamani from Chennai. God bless you, Pastor. God bless the ministry. And God bless the church that you're building. May God provide all the resources that you need for the building of the church. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Galatians 6 verse 7 and 8. Don't be misled. You cannot be moved the justice of God. You will always harvest what you plant. Believe only to satisfy their own sinful nature will harvest decay and death from that sinful nature. But those who live to please the Spirit will harvest everlasting life from the Spirit. Praise the Lord. Colossians 1:28. So we tell others about Christ, warning everyone, teaching everyone with all the wisdom God has given us. Relationship to Christ. Amen. Psalm 50 verse 6. Then let the heavens proclaim His justice, for God Himself will be judge. Amen. Deuteronomy chapter 6 verse 10. The Lord God will soon bring you into the land. Praise the Lord, 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 and Jacob. It is a land with large prosperous cities that you did not see. Amen, amen. Praise the Lord. Praise the Lord, praise the Lord. 11 verse 1. Send your grain across the sea, and in time profit will flow back to you. Amen. Praise the Lord, praise the Lord. Remember this, a farmer who plants only a few seeds will get only small crops. But the one who plants generously will get a generous crop. Amen. Matthew 13:23. The seed that fell on good soil presents those who truly hear and understand God's word and produce a harvest of 30, 60, and 100 times as much as he has planted. Amen. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. 15. Since we know He hears us when we make a request, we also know that He will give us what we ask for. So let us ask for God's will, and God will bless us. God bless you. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. Provide all the resources you need. Hallelujah. Thank you everybody for joining. God bless us all. Thank you. Praise the Lord.